கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்னன்னா, ஒரு விடுதலையான வாழ்க்கை. எதிலிருந்து விடுதலைனா, கவலை, கண்ணீர், கஷ்டங்கள், அது மட்டும் இல்லாமல பாவத்திலிருந்து விடுதலை. நெறைய கவலைகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். நாளைக்கு என்னவாகுமோ? இன்னைக்கு என்ன ஆகுமோ? எனக்கு ஒரு நோய் இருக்கே, அந்த நோய் என்ன ஆகுமோ? இதெல்லாம் நினைத்துக்கொண்டு, நம்ம ஒரு கவலையில, கஷ்டங்கள்ல, நெறைய பாவத்துக்குள்ள பணத்தின் அடிமைத்தனத்துல, பண ஆசையிலிருந்து இது எல்லாத்துலருந்து நம்ம விடுதலை பெற்றா தான் நம்ம ஒரு நல்ல கிறிஸ்துவனா வாழ முடியும். அந்த விடுதலை எப்படி பெற முடியும்னா, நம்ம சுயத்துல நம்மளுடைய மனுஷனுடைய பவர்ல பண்ணவே முடியாது. அதற்கு நமக்கு ஒரு 3வது நபர் ஒருத்தர் வேணும். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவர் தான். ஆவியானவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன், நமக்கு அந்த விடுதலை கிடைச்சுரும். அந்த வசனத்த உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ, அந்த இடத்துல என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். முக்கியமா பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருங்க. நெறைய பேர் அந்த பாவத்தின் கட்டுகள்ல இருந்துட்டு, நம்ம வெளிய வர முடியாம நம்ம தவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பாவம் எங்கள மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது. எங்கனால அந்த பாவத்திலிருந்து வெளிய வர முடியல அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய நேரம் தவிச்சுட்டு இருப்போம். அதற்கு யார் வேணும்னா, அதுக்கு ஆவியானவர் நமக்கு வேணும். அவர் எப்போ உள்ள வருவார்ன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்ட உடனேயே ஆவியானவர் நமக்குள்ள வந்துருவார். வந்த உடனே அவர் என்ன பண்ணுவார்னா, கிரியை செய்வார். அந்த கிரியை செய்யறதுக்கு நம்ம விடணும். இல்ல அவர் சொல்றத நம்ம கேட்டு செய்யணும். நம்ம என்ன பண்றோம், சொல்றத கேட்டு நம்ம செய்றதே கிடையாது. அதெல்லாம் இல்ல, இதனால நான் இந்த பாவத்த நான் செய்யல. அதனால அந்த பாவத்த செய்யல. அவன் இப்படி பண்ணிட்டான், அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம காரணம், காரியம் சொல்றனால தான், நம்மனால அந்த பாவத்திலிருந்து வெளிய வர முடியல. அந்த பாவத்திலிருந்து வெளிய வந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல கிறிஸ்துவனாய் வாழ முடியும். நம்ம பாவத்துக்குள்ள இருந்துட்டு, நான் கிறிஸ்துவன்னு சொன்னா, அது ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை. ஒரு நல்ல கிறிஸ்துவன்கிறது யாருன்னா, பாவத்த விட்டு ஓடுகிறவன் தான் நல்ல கிறிஸ்தவன். நம்ம அப்படி இருக்கிறோமான்னு பார்ப்போம். அதற்காக தான் இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருப்பார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பார் நீங்க பார்த்தீங்கன்னா, "கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும்னு" சொல்லியிருப்பாங்க. எத கேட்கணும், எத தட்டணும்னு சொல்லி நம்ம நெறைய பேர்ட்ட கேட்டோம்னா, எல்லாருமே இந்த உலக ஆசீர்வாதங்கள தான் கேட்கறதுக்காக தான் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பார். ஆனா நீங்க லூக்கால நீங்க வாசிச்சீங்கன்னா, லூக்கா 9லேருந்து 13ல வாசிச்சீங்கன்னா, நான் 13வது வசனத்துல வாசிக்கிறேன். "பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?" என்றார். பொல்லாதவர்கள்லாம் யார சொல்றார்ன்னா, பெற்றோர்கள சொல்றாரு. அவருடைய தரத்துல நம்ம எல்லாமே பொல்லாதவர்கள் தாங்க. இல்ல நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல ஈவ குடுக்குறோம். மீன் கேட்டா நம்ம பாம்ப குடுப்போமா? முட்டை கேட்டா நம்ம கல்ல குடுப்போமா? அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்லத குடுக்குறீங்களே, அப்போ நான் பரமபிதா உங்களுக்கு என்ன குடுக்கணும்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லி, யார கேளுங்க? ஆவியானவர கேளுங்கன்னு சொல்றாரு. நம்ம ஆவியானவர கேட்டுட்டோம்னா, அவர் நம்ம கூட வந்துருவாருங்க. வந்த உடனே என்ன ஆகும்னா, நம்மள கிளென்ஸ் பண்ணிக்கொண்டே இருப்பார். நம்மள பரிசுத்தம் பண்ணிக்கொண்டே இருப்பார். அவருடைய வேலை என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசு கிறிஸ்துவை போல மாறணுங்கிறது அவருடைய வேலை. அவர் என்ன பண்ணுவாரு, இயேசு கிறிஸ்துவை போல நம்மளை மகிமை மேல மகிமை அடைய சொல்வார். நம்ம கண்ணாடியில நம்மள பார்க்கும்போது, நம்ம யாரு மாரி தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை போல நமக்கு தெரியும். அதற்காக தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கார். அத விட்டுட்டு நம்ம நெறைய பேர் ஆவியானவர் வந்துட்டாருன்னா, குதிச்சு, ஆடி, பாடி அதெல்லாம் ஓகேங்க. பட் ஆனா முக்கியமா ஆவியானவர் வந்துட்டாருன்னா, நமக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிரும். அப்போ அவர் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவார் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் சாட்சியா இருப்போம். சாட்சி சொல்லுவோம் கிடையாது. சாட்சியா இருப்போம். அதாவது கடவுள் எனக்கு இந்த கார் குடுத்துட்டாரு, வீடு குடுத்துட்டாரு, நல்ல வேலை குடுத்துட்டாருங்கிற ஒரு சொல்ற சாட்சி கிடையாதுங்க. நம்ம ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். நம்மளை பார்க்கிறவர்கள் இவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் சாட்சியின் வாழ்க்கை. அததான் வசனம் நீங்க அப்போஸ்தலர் 1:8 நீங்க வாசிச்சீங்கன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆவியானவர் வந்துட்டாருன்னா, நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்துரும். அந்த பவர் வந்துரும். எதற்குன்னா, அந்த பாவத்த மேற்கொள்றதுக்கு. மேற்கொண்டுட்டோம்னா, நம்ம எங்கெல்லாம் சாட்சியா இருப்போமா? அங்க எப்படி போட்டிருக்குன்னா, எருசலேம்ங்கிறது அந்த லோக்கல் ஏரியா. அடுத்து யூதேயாங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாரி வச்சுக்கங்களேன். அப்புறம் சமாரியாங்கிறது பக்கத்து நாடு. அதே மாரி பூமியின் கடைசி பரியந்தம். நம்மளும் அப்படிதான். நம்ம வாழ்கிற இடத்துல, நம்ம வீட்ல முதல்ல, நம்ம வாழ்கிற ஏரியால,
நம்ம தேசத்தில் உலகம் முழுவதும் நம்மளால் சாட்சியலாக வாழ முடியும். எப்போனா நம்ம ஆவியானவரை கிரியை செய்ய விடும்போது, அவர் சொல்கிறத கேட்டு நடக்கும்போது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பாவத்தின் சங்கிலியிலிருந்து நம்மளால் வெளியே வர முடியும். அதனால் கடவுள் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. உலக காரியங்கள் கேட்டு பெற்றுக்கொள்றதெல்லாம் ரெண்டாவது, அது கடவுள் தருவார். ஆனாலும் பிரைமரியாக நம்ம கடவுள்கிட்ட எதை கேட்கணும்? ஆவியானவர் தான் கேட்கணும். அவர் வந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு விடுதலையான வாழ்க்கை வாழ முடியும். அதனால் இன்னைக்கு இவ்வளோ நாள் மேபி நம்ம உலக தேவைகளை நோக்கியே நம்ம போய் கொண்டிருந்தோம்னா, இன்னைக்கு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு ஆவியானவரை கேட்டுட்டு ஒரு நல்ல கிறிஸ்துவனாய் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாய் மகிமையில மகிமை அடைவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.